வணக்கம். மத்திய அரசை விமர்சிக்க கூடாது என்று சொல்லும் முதல்வர், மத்திய அரசால் ஏற்பட்ட தமிழக பிரச்சனைகளை தீர்க்க ஆவணம் செய்ய வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேண்டுகோள். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இன்று 3/5/2017 விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: தமிழக அரசின் அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்று முறையாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆண்டின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 1.5 மாதமாகிறது. ஆனால் அரசு துறைகளின் மானிய கோரிக்கைக்கான சட்டமன்ற கூட்டம் இதுவரை கூட்டப்படவில்லை. அந்த கூட்டத்திற்கான தேதியை இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எதிர்பார்த்த நிலையில் அதுவும் அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கும் முக்கியமான விடயம் ஒன்றுதான் ஊடகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அமைச்சர்கள் யாரும் மத்திய அரசை எக்காரணத்தை கொண்டும் விமர்சிக்க கூடாது என்பதுதான். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இணக்கமான சூழல் நிலவுகிறது. அதை கெடுக்கும் விதத்தில் மத்திய அரசை விமர்சிக்கும் காரியத்தில் தமிழக அமைச்சர்களும் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதலமைச்சரின் இந்த அறிவுறுத்தல் ஏற்புடையதே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அரசியல் அமைப்பு சட்ட விதிகளுக்கு முரணாக மத்திய அரசு தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை தடுப்பது எப்படி என்பதுதான் முதலமைச்சர் முன் நாம் வைக்கும் கேள்வி. முதலமைச்சர் கூட்டிய அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் பிரச்சினை விவாதிக்கப்படவில்லை. ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டம் 25 நாட்களாக தொடர்கிறது. அதை பற்றியும் விவாதிக்கவில்லை. மருத்துவர் பட்ட மேற்படிப்பு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததன் காரணமாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் ஆகியோரின் போராட்டம் 15 நாட்களாக தொடர்கிறது. அது பற்றியும் அமைச்சரவை கூட்டத்தில் பேசவில்லை. இதெல்லாம் உடனடி பிரச்சனைகள், மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். அரசு மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் 50% இடங்களை அரசுக்கு தரவில்லை. தமிழக அரசும் அதை கேட்டு பெறவில்லை. இந்திய மருத்துவ கவுன்சிலும் அந்த இடங்களை வழங்குமாறு வலியுறுத்தவில்லை என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கிறது. இதனால் தமிழக அரசுக்கும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் தலா 1 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பு. இதற்கெல்லாம் காரணம் அரசுகள் தானே. அதுவும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய மருத்துவ கவுன்சில் தானே தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியது. அப்படி இருந்தும் இது போன்ற விதிமீறல்கள் எப்படி நடந்தது? மத்திய அரசு, மாநில அரசு, இரு அரசுகளும் இணைந்து பயணித்தன் விளைவு என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா? அதற்காக மத்திய அரசுடன் இணைந்து பயணிக்க கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை. இணைந்துதான் பயணிக்க வேண்டும். அதுதான் சரியான அரசியல் நிலைப்பாடும் கூட. ஆனால் அந்த பரஸ்பர ஒத்துழைப்பு என்பது தமிழகத்தின் உரிமைகளை காவு கொள்ள காரணமாக இருந்துவிடக்கூடாது. தமிழகத்தின் நலன்களை நாசமாக்கிவிடக்கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கவலை. அமைச்சர்கள் மத்திய அரசை விமர்சிக்க கூடாது என்று சொல்லும் முதலமைச்சர் எடப்பாடி தமிழக பிரச்சனைகளுக்காக மத்திய அரசிடம் பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும். அதை செய்யாத பட்சத்தில் மத்திய அரசு மேலும் மேலும் தமிழகத்தை ஒடுக்க முற்படுவதை பார்க்க முடிகிறது. எனவே மத்திய அரசை விமர்சிக்க கூடாது என்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பூட்டு போடும் முதல்வர் மத்திய அரசுடன் தனக்கு இருக்கும் இணக்கமான சூழலை பயன்படுத்தி பற்றி எறிந்து கொண்டிருக்கும் தமிழக பிரச்சனைகளை தீர்க்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. நன்றி.